நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் மற்றும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் மசோதாவின் மீது மக்களவையில் கடந்த 2 நாட்களாக விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட அனைத்து கட்சிகளின் சார்பிலும் எம்பிக்கள் கருத்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். இந்த மசோதாவின்படி வினாத்தாள் கசிவு அல்லது தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரையும் சிறை தண்டனை வழங்கப்படும். அதனுடன் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். திட்டமிட்டு தேர்வு முறைகேடு தொடர்பான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வழிவகுக்கும் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா 2026 கடந்த 24ஆம் தேதி மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தினார். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை காலை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.